திமுகவினரும் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் மாவட்ட அதிமுக சார்பில் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் MLA தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து பேசிய KP அன்பழகன், தமிழகத்தில் தினமும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் கடத்தல் என திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக திட்டங்களை நிறுத்தியதாகவும் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் செய்கின்ற அத்தனை தப்புமே இன்றைக்கு தண்டிக்க கூடாது என்ற வகையில் அவர்களை பாதுகாக்கின்ற வகையிலே தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே பாதுகாக்கக்கூடிய கட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களுக்கு அவதூறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பல்வேறு உதாரணத்தை எல்லாம் சொல்லலாம். இன்றைக்கு கஞ்சா புழக்கம் என்று சொன்னார்கள். இந்த கஞ்சா புழக்கம் ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்திலே போதையானது சென்னையிலே கூட எடுத்துக்கொண்டோம் என்றால் மக்கள் அதிகமாக கூடிய ஒரு மால், அந்த மாலிலே அன்றைக்கு போதைப் பொருளுக்காக அவர்களுக்கு விருது வைக்கின்ற நிகழ்ச்சியிலேயே ஒரு இளைஞன் இறந்து விட்டார். அந்த இளைஞன் இறந்த பிறகு கூட அதை கட்டுப்படுத்த கையாகாத ஸ்டாலின் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இன்றைக்கு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான காவல்துறை நம் தமிழகத்தில் இருந்தது என்று அம்மாவுடைய காலத்திலே பாராட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு காவல்துறை திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு கைக்கூலியாக பயன்படுகிறது என்ற நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், அவர்கள் நேர்மையான முறையில் செயல்பட்டால் அதே ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக இன்றைக்கு இருக்கும். அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் அந்த போற இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவன் தவறு பண்ணாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அதே போல்தான் எடப்பாடியார் அவர்களும். ஆனால் இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சி என்ன செய்கிறது? அவர்களை காப்பாற்றுகிறது.